நெகிரி சம்பிலான் ஆட்சியாளரை நீக்கும் அறிவிப்பு செல்லாது, மாநில அரசு அதிரடி. ஸ்லாங்கூரில் நீண்ட காலமாக தொடரும் வெள்ள பிரச்சினைக்கு முறையான தீர்வு காணப்படாதது குறித்து ஸ்லாங்கூர் சுல்தான் கடும் அதிருப்தி. கோத்தாதிங்கியில் உணவகத்தில் துப்பாக்கிச் சூடு, 3 மரணம், 71 வயது நபர் கைது. ஜாலான் துன்ராசாக்கில் சுற்றுலா வேனில் லோரி மோதியதில் 80 காயம். விருதுநகரில் பயங்கரம், பட்டாசு ஆலை வெடித்ததில் 20 தொழிலாளர்கள் உடல் கருகி பலி. ஸ்லாங்கூரில் நீண்ட காலமாக தொடரும் வெள்ள பிரச்சினைக்கு முறையான தீர்வு காணப்படாதது குறித்து மாநில சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். வெள்ளத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாகத்தான் ஏற்கனவே வழங்கிய பல ஆலோசனைகளும் எச்சரிக்கைகளும் செவிலின் காதில் ஊதிய சங்கு போலவும் தாமரை இலை தண்ணீர் போலவும் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என அவர் வேதனை தெரிவித்தார். அதிகாரிகள் இதில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும் என ஸ்லாங்கூர் சட்டமன்றத்தின் 15வது கூட்டத்தொடரை இன்று தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் அவர் இதனை வலியுறுத்தினார். நிர்வாக தரப்பு வெறும் திட்டங்களை மட்டும் தீட்டாமல் அவை அடிமட்டத்தில் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்று சுல்தான் கூறினார். குறிப்பாக வடிகால் அமைப்புகளை சீரமைப்பதில் நிலவும் மெத்தன போக்கு மக்களின் துயரத்தை அதிகப்படுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு முறையும் வெள்ளம் ஏற்படும் போது தற்காலிக தீர்வுகளை மட்டும் வழங்காமல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நிரந்தரமான நீர் மேலாண்மை திட்டங்களை அமல்படுத்த வேண்டும் என அவர் மாநில அரசுக்கு உத்தரவிட்டார். மக்களின் பாதுகாப்பு மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பது அதிகாரிகளின் முதன்மை பொறுப்பு என்றும் அவர் நினைவுறுத்தினார். நகரி சம்பிலான் சமஸ்தானபதி துவங்கு மூரிஸ் துவங்கு முனாஃபிரை அரியணையிலிருந்து நீக்குவதாக டத்தோ முபாரக் அடோஹாக் வெளியிட்ட அறிவிப்பை மாநில அரசு அதிகாரப்பூர்வமாக நிராகரித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை சுங்கை ஊஜோங் மண்டபத்தில் முபாரக் வாசித்த அந்த பிரகடனம் சட்டப்படி செல்லாது என மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீனுடின் ஹாரூன் தெளிவுபடுத்தியுள்ளார். முபாரக் டோஹாக் ஏற்கனவே சுங்கை ஊஜோங் உண்டாங் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதால் அவருக்கு அத்தகைய அறிவிப்பை வெளியிட எந்த அதிகாரமும் இல்லை என அவர் குறிப்பிட்டார். மரபு மற்றும் சடங்கு விதிகளை மீறிய 33 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஏப்ரல் 14ஆம் தேதியே மாநில நீதி மற்றும் சட்டமன்றத்தின் ஆலோசனையின்படி அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுவிட்டார். இந்நடவடிக்கை 1959ஆம் ஆண்டு நகர் சம்பிலான் மாநில அரசியலமைப்பு சாசனத்தின் 10 முதல் 12வது பிரிவுகளுக்கு உட்பட்டது என்றும் மந்திரி பசார் உறுதிப்படுத்தினார். எனவே துவங்கு மூரிஸ் அவர்களை மாநிலத்தின் சட்டப்பூர்வமான ஆட்சியாளர் என்றும் அங்கீகரிக்கப்படாத இத்தகைய நடவடிக்கைகள் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் மாநில அரசு மீண்டும் வலியுறுத்தியது. மலேசியாவின் மற்ற மாநிலங்களை காட்டிலும் சற்று மாறுபட்ட ஆட்சியாளர் முறையை நகரி சம்பிலான் கொண்டுள்ளது. உண்டாங் என்றழைக்கப்படும் 4 முக்கிய மாவட்ட தலைவர்களை மாநில சமஸ்தானபதியை தேர்ந்தெடுப்பர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நடப்பு ஆட்சியாளரை அரியணையிலிருந்து இறக்குவதாக உண்டாங் அறிவித்திருப்பது நகரி அரசு சாசன நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். கோத்தாதிங்கியில் தம்மன் கோத்தா ஜெயாவில் உள்ள ஒரு உணவகத்தில் நேற்று நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 71 வயது ஆடவர் 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இன்று காலை இங்குள்ள மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சந்தேக நபர் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அந்நபரை தடுத்து வைக்கும் உத்தரவை மேஜிஸ்ட்ரேட் நூர் கலிடா ஃபர்ஹானா பிறப்பித்தார்.
அவரது தடுப்பு காவல் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தண்டனை சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் கொலை குற்றத்திற்காக விசாரிக்கப்பட்டு வரும் அந்த சந்தேக நபர் போலீஸ் பாதுகாப்புடன் கை விலங்குகளுடன் காலை 9 மணிக்கு நீதிமன்ற வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்டார். 2 ஆடவர்கள் மற்றும் ஒரு வியட்நாமிய பெண் கொல்லப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டிற்கு தனிப்பட்ட கடன் விவகாரம் காரணமாக இருக்கலாம் என்று விசாரணையாளர்கள் நம்புவதாக நேற்று ஜோஹர் போலீஸ் தலைவர் டத்தோ அப்துல் ரஹ்மான் அர்சாட் கூறியிருந்தார். பிற்பகல் மணி 1:30க்கு நடந்த இந்த சம்பவத்தில் 37 முதல் 63 வயதுக்குட்பட்ட மூவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். துப்பாக்கி உரிமம் வைத்திருந்த அந்த நபர் துப்பாக்கிச் சூடு நடந்த 30 நிமிடங்களுக்கு பிறகு சம்பவ இடத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் கைது செய்யப்பட்டார். அந்த நபரிடமிருந்து போலீசார் துப்பாக்கி ஒன்றை பறிமுதல் செய்ததோடு அவருக்கு இதற்கு முன் எந்த குற்றப்பதிவும் இல்லை என்பதும் தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறிந்தனர். அரசாங்க ஊழியரா நீங்கள்? கடனுதவி வேண்டுமா? கவலை வேண்டாம், உங்கள் பண தேவையை தீர்க்க காத்திருக்கிறது அரசாங்கத்தின் முழு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனம் அங்கதான் ஜாதி டீரி. எளிய முறையில் குறுகிய காலத்தில் உங்களின் கடனுதவி அங்கீகரிக்கப்படும். உடனே திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்து மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. குவாலாலும்பூரில் ஜலான் துன் ரசாக்கில் தேசிய நூலகத்திற்கு எதிரே உள்ள சுற்றுலா வேன் மீது லோரி மோதியதில் அந்த வேனில் இருந்தவர்களில் 8 காயமடைந்தனர். நேற்று மாலை மணி 4 அளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட 2 வாகனங்களும் சேதமடைந்தன. தித்திவாங் சத்தி இணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து 5 கொண்ட குழு சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இவ்விபத்தில் 56 வயதான லோரி ஓட்டுநருக்கு கண்ணிலும் அவருடன் பயணித்த 46 வயது ஆடவருக்கு காலிலும் காயம் ஏற்பட்ட நிலையில் ஓட்டுநர் உட்பட 15 பேர் பயணித்த வேனில் 6 பேர் சொற்ப காயங்களுடன் உயிர் தப்பினர். மற்ற 9 பேருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. காயமடைந்த அனைவருக்கும் சம்பவ இடத்திலேயே சுகாதார அமைச்சின் பணியாளர்களால் முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் சிகிச்சைக்காக குவாலாலும்பூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்தியாவுக்கு விசா அல்லது பேன் கார்டு அல்லது OCI கார்டு எடுக்க வேண்டுமா? எளிமையான, செயல்திறன் மிக்க, அதே சமயத்தில் உங்களுக்கு அதிகம் சிரமம் இல்லாமல் அனைத்து விண்ணப்ப முறைகளையும் செய்து கொடுக்கிறது JTP இன்டர்நேஷனல் ஹாலிடேஸ். இன்னும் ஏன் காத்திருப்பு? உடனே அழையுங்கள். குவாந்தான் பலோக் கடற்கரையில் நேற்று 24 வயதான பெண் ஒருவர் மணல் திட்டு பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது கரையிலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் அலையில் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. காலை மணி 8:37க்கு அவசர அழைப்பு வந்ததாகவும் அதைத் தொடர்ந்து கெபெங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த 9 உறுப்பினர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக பஹாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் நடவடிக்கை இயக்குநர் முகமது சலாவுடின் இசா தெரிவித்தார். மணல் திட்டு பகுதியில் நீரின் ஆழம் சுமார் 1 மீட்டராக இருந்ததால் பாதிக்கப்பட்டவரை கடற்கரைக்கு கொண்டு வர உறுப்பினர்கள் ஒரு ரப்பர் படகை பயன்படுத்தினர். அந்த இடம் குறுகிய நேரத்தில் நீரில் மூழ்கிவிடும் என்பதால் மணல் திட்டில் இருப்பதை தவிர்க்குமாறு முகமது சலாவுடின் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பார்வையாளர்கள் கடல் மட்டத்தில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்தும் குறிப்பாக நீர்மட்டம் உயரும் அட்டவணையை சரிபார்ப்பது குறித்தும் விழிப்புடன் இருக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். அமெரிக்காவின் லூயிசியானா மாநிலத்தில் நிகழ்ந்த ஒரு கோரமான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குடும்பத் தகராறு காரணமாக நடந்த இந்த தாக்குதலில் 8 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். ஷிவபாட் நகரில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 வீடுகளில் புகுந்து துப்பாக்கியால் சுட்ட மர்ம நபர் 1 வயது முதல் 14 வயதுக்குட்பட்ட 8 சிறுவர்களை கொன்று குவித்தான். இதில் உயிரிழந்த சில குழந்தைகள் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரின் சொந்த வாரிசுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதலில் 2 பெண்கள் தலையில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வருகின்றனர். அதிர்ஷ்டவசமாக ஒரு குழந்தை மட்டும் உயிர் தப்பியது. இச்சம்பவம் அமெரிக்காவில் கடந்த 2 ஆண்டுகளில் நடந்த மிக மோசமான படுகொலை என கூறப்படுகிறது.
டைப்பிங் மக்களே, we are coming. Colors of India பிரம்மாண்டமாக வழங்கும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 24 இருந்து 26 ஏப்ரல் வரை தேவான் சென்ட் லூயிஸ் டைப்பிங்கில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட், விதவிதமான பூட்டிக் அண்ட் டிசைனர்ஸ் கலெக்ஷன்ஸ், பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், சில்ட்ரன்ஸ் வேர், வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டெக்கோ ஐட்டம்ஸ் என உங்கள் மனதை மயக்கும் ஷாப்பிங் திருவிழா தேவான் சென்ட் லூயிஸ் டைப்பிங்கில் 24 இருந்து 26 ஏப்ரல் வரை 80% வரை டிஸ்கவுண்ட். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தில் நிகழ்ந்த பயங்கர பட்டாசு தொழிற்சாலை வெடி விபத்தில் குறைந்தது 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவம் அந்த பகுதி முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மதியம் வழக்கம் போல பட்டாசு மருந்துகள் கலக்கப்படும் போது ஏற்பட்ட உராய்வு காரணமாக இந்த வெடி விபத்து ஏற்பட்டதாக தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த வெடிப்பின் சத்தம் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவு வரை கேட்டதுடன் ஆலையின் 4 அறைகள் முற்றிலும் தரைமட்டமாகின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்தனர். இடிபாடுகளுக்குள் இருந்து இதுவரை 20 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறைந்தது 6 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த துயர சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அமைச்சர்கள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று மீட்புப் பணிகளை மேற்பார்வையிட்டு வருகின்றனர். டைப்பிங் பேரா மக்களே, முதல் முறையாக டைப்பிங்கில் நடைபெறுகிறது பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ. ஏப்ரல் 24 முதல் 26 வரை தேவான் சென்ட் லூயிஸ் டைப்பிங் SJKT செயின்ட் திரேசாஸ் கான்வென்ட் அருகில். இந்தியாவிலிருந்து நேரடியாக வந்த சாரீஸ், குர்தா, குர்த்தி, பஞ்சாபி சூட், லெங்கா, ஜிப்பா, குழந்தைகள் உடைகள், லேடிஸ் ஆக்சசரிஸ் ஹோல்சேல் விலையில் 80% வரை தள்ளுபடி. ஃபுடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் மேற்பட்ட சுவையான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, பிரியாணி, இன்னும் பல. தேவான் சென்ட் லூயிஸ் டைப்பிங், திரண்டு வாருங்கள். ஜெர்மனியில் நியூ பர்கரிங்கில் கார் பந்தயத்தின் போது 7 கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் அனுபவமிக்க நீண்ட தூர பந்தய வீரரான பின்லாந்தைச் சேர்ந்த 66 வயது யூஹா மித்தினன் உயிரிழந்தார். 4 முறை ஃபார்முலா 1 உலக சாம்பியனான மேக்ஸ் வெஸ்டப்பனும் இந்த பந்தயத்தில் கலந்து கொள்வதாக இருந்தார். எனினும் சனிக்கிழமை நடைபெற்ற தகுதிச் சுற்று போட்டியில் அவர் பங்கேற்கவில்லை. விபத்தை தொடர்ந்து போட்டி நிறுத்தப்பட்டதுடன் ஏற்பாட்டாளர்கள் நிகழ்ச்சியை இடைநிறுத்தினர். இது மே மாதம் நடைபெறவுள்ள 24 மணி நேர பந்தயத்திற்கான நியூ பர்கிங் லங்ஸ்ட்ரெக்கன் தொடரின் தகுதிச் சுற்றுக்களின் ஒரு பகுதியாகும். இந்த பந்தயத்தில் நெதர்லாந்தைச் சேர்ந்த மேக்ஸ் வெஸ்டப்பன் பங்கேற்க உள்ளார். 4 மணி நேர பந்தயம் தொடங்கி 25 நிமிடங்களிலேயே இந்த விபத்து நிகழ்ந்தது. யூஹா மித்தினன் சிகிச்சை மையத்தில் உயிரிழந்தார். மற்ற 6 ஓட்டுநர்கள் உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவசர மருத்துவ பணியாளர்கள் உடனடியாக வந்த போதிலும் வாகனத்திலிருந்து யூஹா மெத்தினன் வெளியேற்றப்பட்ட பிறகு மருத்துவ பணியாளர்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. ஏர்போர்ட்ல வேலை செய்யணுமா? திறன் மேம்பாட்டுத் துறையின் அங்கீகாரம் பெற்ற AME ட்ரெய்னிங் அகாடமி உங்களின் சரியான தேர்வு. சிறந்த கல்வி, ஏர்போர்ட்டிலேயே நடைமுறை பயிற்சி. 2026 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ திறந்தாச்சு. AME ட்ரெய்னிங் அகாடமி விமான போக்குவரத்து துறைக்கான உங்களின் நுழைவுச்சீட்டு.